ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نهبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக, தன்னுடைய ஈமானை வலுப்படுத்தியவனாக, அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களை தெளிவாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து சோதனை செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே நாம் இந்த உலகத்தில் ஈமானை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு சில குணங்கள் நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்தக்கூடியதாகவும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குகின்றது. ஒரு சில குணங்கள், இன்னும் ஒரு சில குணங்கள் இருக்குகின்றன. அந்த குணங்கள் நம்முடைய ஈமானை சிதைத்து விடுகின்றன. ஈமானை சிதைத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஒரு இழிவான குணங்கள் நமக்கு இருக்குகின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நம்மிடத்திலே உண்டாக்கி விடுகின்றது. இவைகளை எல்லாம் நாம் விளங்கிக் கொண்டு இதை விட்டும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்குகின்றார்கள். அல்லாஹு தஆலா நான் மேலே ஓரிய அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, மூமின்களில் ஒரு சிலர்கள் இருக்குகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த அந்த வாக்குறுதியில் உண்மையாக இருந்ததால் சிலர் ஷஹீதாக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் ஷஹீத் என்ற அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர்கள் அந்த லட்சியத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியிலே சிறிதும் கூட அவர்கள் மாறுபடவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே சஹாபாக்களையும் பற்றி யார் வாக்குறுதிகளிலே நிறைவேற்றுவதிலே உண்மையாக இருக்குகின்றார்களோ, நல்ல குணங்கள் இருக்குகின்றதோ, நல்லவுடைய தன்மை இருக்குகின்றதோ, அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமைப்படுத்தி இந்த ஆயத்திலே குறிக்காட்டுகின்றார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்திலே 4 குணங்கள் இருக்குமேயானால் அவனுடைய உள்ளம் சிதைந்துவிடும், அவனுடைய ஈமானும் சிதைந்துவிடும், அவன் நயவற்றவருடைய கூட்டத்தில் ஆகிவிடுவான் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அவருடைய குணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று அவரிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்தால் அதற்கு அவர்கள் துரோகம் செய்து விடுவார்கள். இரண்டாவதாக, அவர்கள் பேசினால் எப்பொழுதும் பொய்யையே பேசுவார்கள். அவருடைய நாவில் உண்மை என்பது சிறிதளவும் கூட இருக்காது. மூன்றாவது, அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திலே வாக்குறுதியை அளித்தார்களே ஆனால் அதை மீறிவிடுவார்கள், அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதையும் ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நான்காவதாக அவர்கள் அதிகமாக ஒரு மனிதனிடத்தில்
அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்வார்கள், விவாதம் செய்வார்கள், அவர்களிடத்திலே சண்டையிடுவார்கள், வரம்பு மீறுவார்கள் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இந்த 4 குணத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இதிலே ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த குணத்தை கைவிடுகின்ற வரை அவர் நயவஞ்சகருடைய கூட்டத்திலே இருப்பார் என்பதை ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. ஒரு தடவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் மக்காவிலிருந்து 12 பேர்கள் மதீனாவிற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஈமான் கொண்டார்கள். அதோடு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்கள், நான் உங்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் பொறுப்பாளர்களாவேன், உங்களுடைய உணவு, உடை, தங்குமிடம் இவை அனைத்திற்கும் நானே பொறுப்பு என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்கள். அதற்கும் ஒவ்வொரு சஹாபாக்களை நியமித்தார்கள். அதிலே ஹஜ்ரத் அபூ ஹைத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனிமையிலே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காத நிலையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தினமும் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு போரினுடைய கைதிகள் 3 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நான் திருகை அரைத்து என்னுடைய கைகள் எல்லாம் காய்த்து விட்டது, ஆகவே எனக்கு ஒரு கைதியை தாருங்கள் பணியாளராக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அபூ ஹைத்தமுக்கு வாக்களித்து விட்டேன், அவருக்கு நான் வாக்குறுதி கூறிவிட்டேன், இந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும், அப்படி நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்தவனாக ஆகிவிடுவோம், நாம் கெட்ட குணங்கள் உள்ள மனிதனாக மாறிவிடுவோம் என்பதை அந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு உணர்த்தினார்கள் என்ற செய்தியை இஹ்யாவுல் உலூமுத்தீன் என்ற அந்த கிதாபிலே 130வது பக்கத்திலே காண முடிகின்றது. ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏதாவது ஒரு வாக்குறுதியை ஒருவர் தருவதாக வாக்களித்து ஒருவர் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வார்களே ஆனால் அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக 3 முறை கூறினார்கள் என்பதாக கன்சுல் உம்மா என்ற கிதாபிலே 6865வது அந்த பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மாலிக் என்ற ஒரு ஆட்சியாளர், அவர் பக்ர் இப்னு முதர் என்ற அறிஞரிடத்திலே துல்கர்னைன் அவர்களை பற்றி விசாரிக்கின்றார்கள். துல்கர்னைன் இருக்குகின்றார்களே, அவர்கள் அல்லாஹுவால் நபியாக அனுப்பப்படாவிட்டாலும் மிக ஒரு சாலிகான அடியார் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா துல்கர்னைனை பற்றி கூறி காட்டுகின்றார். அவர்கள் இந்த உலகை ஆண்ட 4 நபர்களில் அவர்களும் ஒருவர். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் என்று ஒரு சிலர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்றும் ஒரு சிலர்கள் கூறுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் நபியாக அனுப்பப்படாமல் ஒரு சாலிகான அடியாராக, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தார்கள். ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டது என்பதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த அந்த 4 தன்மைகள் தான். அவர்கள் தனக்கு யாராவது ஒருவர் தீங்கு செய்துவிட்டால் அந்த தீங்கு செய்தவரை உடனே மன்னித்து விடுவார்கள். இரண்டாவது, ஏதாவது ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்தார்களே ஆனால் அந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றி விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் பொய் என்பதை உரைத்ததில்லை, உண்மை பேசக்கூடியவர்களாகவே திகழ்ந்தார்கள். நான்காவதாக, இன்றைக்கு உள்ள வேலையை அன்றே அவர்கள் செய்து முடித்தார்கள். நாளைக்கு செய்வோம் என்பதாக அந்த வேலையை பிற்படுத்த மாட்டார்கள். இந்த 4ஐயும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததால் தான் அவர்களுக்கு சாலிகான அடியார் என்ற பட்டமும் மிகப்பெரிய ஒரு ஆட்சியும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினான் என்பதாக துர்ருல் மன்சூர் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம்
எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பலவிதமான உதாரணங்களை குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸ் சரங்களிலும் மேலும் சஹாபாக்களுடைய தாபியினுடைய சம்பவங்களின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றார். நம்மிடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது, நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தோமே ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும். நாம் இறை நம்பிக்கையை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். நற்பண்புடையவர்களாக திகழ வேண்டும். மனித உரிமைகளை பேணக்கூடிய, அல்லாஹ்வை என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய ஜும்மா பயான் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சாலிகான நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.